காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொருள், வார்த்தையில் மாத்திரம் சொன்னால் போதும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது: நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்து பரமேறின இயேசு இன்றைக்கு அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும்போது அது ஒரு அதிகார பத்திரம் போன்றது. தேவன் மனுஷனை எல்லாவற்றின் மீது அதிகாரியாக ஏற்படுத்தியிருந்தார் என்றும், ஆதாமின் பாவத்தின் மூலம் மனுவர்க்கம் அந்த அதிகாரத்தை இழந்து விட்டது என்றும், கடைசி ஆதாமாகிய இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் அந்த அதிகாரம் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லி, கடந்த மாதத்தில் 7 நாட்கள் அதை குறித்து விசுவாசமும் அதிகாரம் என்ற செய்தியின் மூலியமாக நாம் பார்த்தோம். இந்த மாதத்திலே விசுவாசிகள் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, இது 7 நாட்கள் தொடர்ந்திருக்கும். முதலாவது நாள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும். 2வது நாள் இப்படிப்பட்ட விசுவாசம். 3வது நாள் மனுஷருடைய அதிகாரம். 4வது நாள் வார்த்தையில் அதிகாரம். 5வது நாள் வார்த்தை மாத்திரம் போதும். 6வது நாள் மூப்பர்களும் ஜெப எண்ணெயிலும். 7வது நாள் வார்த்தை நீங்களே சொல்லலாம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க உள்ளோம். ஆக ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு 100க்கு அதிபதி வேலைக்காரன் சுகமான சம்பவம் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரத்யுத்தமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கின்றான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக்க அவனுடைய வீட்டிற்கு வருவதாக சொன்னபோது 100க்கு அதிபதி என் வீட்டிற்கு வர வேண்டிய அவசியமில்லை. எதற்காக? தன்னுடைய வேலைக்காரன், தனக்கு பிரியமான வேலைக்காரன், தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற வேலைக்காரன், அவன் வியாதியாய்ப்பட்டிருக்கிறவன் மூலியமாக என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆக அவன்தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்று சொல்லி பல வைத்தியர்களால் கைவிடப்பட்டு நொந்து போன அந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான்? இயேசு இடத்தில் போனால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி தன் இருதயத்திலே விசுவாசித்து அவன் இயேசுவிடத்தில் வருகின்றான்.
இயேசுவிடத்தில் அவர் சொல்லுகின்றார், கேட்கும்பொழுது, வீட்டிற்கு வந்து ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகின்றார். அவன் சொல்லுகிறான், என் வீட்டிற்கு வர வேண்டிய அவசியமில்லை, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு என்பதை அவன் விசுவாசித்தான். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுவதை பார்க்கின்றோம். அவனுடைய விசுவாசத்தை குறித்து இயேசு மேன்மை பாராட்டினதற்கு பல காரணங்கள் உண்டு. அது என்னென்ன காரணங்கள் என்று சொல்லி அடுத்தடுத்த நாளிலே அதை நாம் பார்க்க போகின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.